சட்னி கூட சரி எப்படியோ சிரிச்சிருக்கிறேன். அந்த பொரியலுக்கு சமையல் செய்யும்போது அதில் அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதில் செய்யணும். போட்டாக்க அச்சு தள்ளி ஏதோ கொஞ்சம் கச்சக்கா முச்சுக்கான்னு செஞ்சாலும் கொஞ்சம் டேஸ்டாக தான் செய்வோங்க. ரொம்ப மோசமாக எதுவும் செய்ய மாட்டோம். அந்த ரசம் வச்சு தேப்பா அதை எடுத்து தலை தான் கசக்கணும் சும்மா. ஐயோ ரசம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தானே நான் ஊற்றி சாப்பிட்டேன். நீங்கள் வேறங்கோ யாரும் பாருங்க என்னது எவ்வளோ நீ நல்லா செஞ்சாலும் கூட ஆம்பளைங்க மட்டும் ஒத்துக்கிறதே இல்லை. நீ நல்லா செஞ்ச பொரியல் மட்டும் பூனைக்கு போட்டுறாதுமா. பூனை செத்து போட அப்புறம் அவ்வளோதான். பூனைக்கு ஏங்க சத்த போது நல்லா தான் இருக்கும் உங்களோட. பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் இல்லை யார் வீட்டில் கூட பொதுவாகவே ஆம்பளைங்க ஒத்துக்கிறது இல்லை. எந்த லேடு என்னது எவ்வளோவே நீங்கள் செஞ்சாலும் மாடாட்டம் ஒழிச்சாலும் யாரும் ஒரு குறையார சொல்லுவாங்க. சேமியா பாருங்க பெருக்கங்காய். எங்கம்மா இது மாடு அவுத்து விடுமா. 2 மாடு. என்ன மாடு? உழைக்கிற மாடு. ஐயோ வலிக்குதா வலிக்கலையோ என்னப்பா. பாருங்க சாப்பாடு இன்னும் ஒரு பாதி வெந்திருக்கு, இன்னும் பாதி வேகலை. எவ்வளோங்க இது கிலோ ரைஸு? 80 ரூபாவா? ஐயோ என்னப்பா 80 ரூபா ரேட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க பாருங்கப்பா. அரிசிக்கு இவ்வளோ விலைன்னா மற்றதெல்லாம் எப்படி வாங்கி சாப்பிடுவாங்க எவ்வளோங்கோ? ஈர் துணி போட்டுக்க வேண்டியது தான். ஐயோ ஐயோ கண்டிப்பா அவளோட அன்பா கட்டி தான் ஒரு போதும் என்னவோ தெரில நாட்டில். ஏங்க சிரிச்சுனே இருக்கிறீங்க? சிரிப்பாக தான் வருதுங்கோ. எங்கள் அம்மா வந்து கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு பள்ளியில் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு எதுவும் சாப்பிடாது. என்ன வயசாகுதுங்க அம்மாக்கு? அது டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்ல வராது. ஒரு தோராயமாக சொல்லுங்க. ஒரு 75 ஆயிருக்கும். உங்கள் அம்மா இல்லை அப்போ உங்கள் ஆயா? அது அம்மா தான்ப்பா. அம்மாக்கெல்லாம் பார்த்தாக்கா உங்களோட ஒரு 20 வயசு பெருசாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லைப்பா. இப்போ இது கேவி போயிட்டு அம்மான்றீங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? குக்கரில் வச்சுருந்தா ஒரு செகண்ட் ஆகிட்டுருக்கோம், வந்துட்டேன். சரி கேஸ் நிறைய வேஸ்ட் பண்ணுறீங்களா? அது எதுவும் பிளான் இல்லையா? கேஸ் எதுவும் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. சாதாரணமாக தான் எல்லா சமையலுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி தான். இல்லை என்ன அங்கே வந்து வேஸ்ட் பண்ணுறது மாதிரி சொல்லுங்கப்பா. ஷிங்கெல்லாம் காட்டாதீங்கோ. ஒருத்தர் சொன்னாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஷிங்கெல்லாம் காட்டாதீங்க சிஸ்டர், பிரதருக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஷிங்கு காட்டுறதுக்கு இருக்கிற ஷிங்கு தான்ப்பா நம்ம வீட்டில் சொன்னதுக்கு. முடிஞ்சுங்களா? எவ்வளோ நிமிஷங்க? 4 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷம் ஆகணுமா? கேளு ஷில்பாவே. உப்புமா பண்ணுறது எப்படி? இன்னும் கொஞ்சம் வேகணும். ஏதார பேசுங்க. சமையல்லாம் செஞ்சுட்டு மதியான நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் தூங்குறேன்ப்பா. வேலை எதுனா செய்யலாம்? ஐயோ வேலை செய்ய முடியல, பேக் பெயின் இருக்குது. அதனால கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லையா? எக்ஸசைஸ் பண்ணலாம் மார்னிங்கில்.
எங்கே போனாங்க பசங்கள்லாம்? அப்படியே விட்டுட்டு போயிட்டுக்கிறாங்க. ஸ்க்ரீன் வேற வந்துச்சா, ஆணி வேற போயிடுச்சு. என்னமா பையன் கொஞ்சம் ஆணி அடிக்கணுங்க. நான் சொல்றதே மறந்துட்டேன். இன்னைக்கு மத்தியானம் கேஜிஎஃப் மார்க்கெட்டு போயிருந்தோம். நாங்கள் வந்து எங்கள் ஊரில் சிட்டின்னு சொல்கிறோம், இங்கே வந்து டவுன். எது உங்கள் ஊர்? டவுன். உங்கள் ஊர் எதுமா? மைசூருங்க. அம்மா வீடு மைசூருங்க. அப்பா ஊர்? அப்பா ஊர் வந்து ஆம்பூர் சைடு வில்லேஜுங்க. பாருங்க, மத்தியானம் நான் வந்து டவுனுக்கு போயிட்டு வந்தேன் கேஜிஎஃப்க்கு. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. பாருங்க, ஷர்ட்டு வாங்கினேன், 4 ஷர்ட்டு வாங்கினேன். பாருங்க, 4 ஷர்ட்டு வாங்கினேன். 4 ஷர்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும் ஒர்த்து தெரில. ஆனால் நான் கொடுத்த விலை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு ஷர்ட்டோட விலை வந்து 400 ஃப்ரெண்ட்ஸ். காட்டன் ஷர்ட்டு 400. பாருங்க, இதில் வந்து 650 எழுதிருக்கிறாங்க. இது வந்து பாருங்க 400 காட்டனுங்க. என்ன விசேஷங்க? நேற்று எங்கள் வீட்டுக்காருக்கு பிறந்த நாளுங்க. அவங்க துணியெல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்படின்னா பிறந்த நாளே செலிப்ரேஷன் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்குறோம். பாருங்க, 2 ஷர்ட் ஆச்சு. இது 3வது ஷர்ட்டு, மெரூன் கலர். நல்லா இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது 3வது. யாருன்னா ஷர்ட்டு கேட்டாங்க, நாங்கள் வாங்கி தரீங்களா? அது அவங்க கமெண்ட்ல கேட்டாங்கன்னா நான் அதுக்கு வாங்கி தரது பற்றி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, 400. எந்த ஷர்ட்டு நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்ன இருக்குது நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு? ஊருக்கு போயிருந்தீங்களா? என்ன எப்போ சமாச்சாரங்க? ஊருக்கு சும்மா சம்மருக்கு போனோம். லீவ் இருந்துச்சு 2 டேஸ்ன்ட்டு. எவ்வளோ செலவு பண்ணீங்க? ஒரு 5000 செலவு பண்ணேன். 5000. பாவம் உங்கள் வீட்டுக்காரர். எல்லாத்துக்குமே ஆம்பளைல பார்த்து வீட்டுக்காரை பார்த்து பாவம்னு பார்த்தோம்னா கண்டிப்பா எந்த லேடிஸுங்க எதுவும் வாங்க முடியாதுங்க. ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இந்த 2 நாளைக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டா, அந்த 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ தெரில. ஈஸியாக செலவு பண்ணிட்டு வந்துடுறாங்க வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க. ஈஸியாக யாருமே செலவு பண்ணுறது இல்லைங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக யாரும் செலவு பண்ணுறது இல்லை. எல்லாருமே கஷ்டம்தான். கஷ்டத்துலேயே தான் செலவு பண்ணுறது. கஷ்டப்படுறவங்க வந்து தெரிஞ்சு தான் செலவு பண்ணுறது. உஷாராகவும் செலவு பண்ணுறாங்க. சேவ் பண்ணிக்கின்னு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். அம்மா சொல்லுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காயா என்னன்னு சொல்கிறது உங்கள் தமிழில்? பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் பொரியல் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக பாருங்க வீடியோவே. எதார பேசியிருந்தா தானே நம்மளுக்கும் பேசி வர்றதுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுக்கு. ஒத்தியே பேசுன்றாங்க.
வச்சு வேறு என்ன போடுறோமா அடுத்து? அடுத்து நான் ஒன்றுன்னா சொல்கிறேன். இங்கே வந்து இங்கே பேசினா தானே அங்கே நாங்கள் பேசுகிறதுக்கு. சிலன்ட்டா இந்தட்டா எப்படிங்கோ நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, கடுகு போட்டேன், கருவேப்பிலை போட்டேன், மஞ்சள் போட்டேன், வெங்காயம் போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், தக்காளி போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சட்னி பண்ணுகிறோமா? தக்காளி சட்னி இல்லைங்கோ, கீரைக்காய் பொரியல்ன்றீங்களே அது. என்ன பக்கத்தில் களி சேர்ந்துக்கிறீங்களா? களி இல்லைங்கோ, சாதம். சாதம் எந்த அரிசி கேட்க மாட்டீங்களா? என்ன அரிசி போட்டுக்கிறீங்க? பொன்னி அரிசி போட்டிருக்கோம். ஊற வச்சு கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியல, டைம் இல்லைன்ட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு போட்டிருக்கிற புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி. எவ்வளோ நாளாக செய்கிறீங்க சமையல? எவ்வளோ நாளா? ஐயோ வருஷம் வருஷம். ஐயோ எப்படி சொல்லியிருக்கிற நீ? வருஷம் எவ்வளோ நாளாடா நான் வருஷம் போயிட்டுக்கிறேன். கொஞ்சம் வருஷம் தான் செய்கிறேன்ப்பா. நாளுங்கள் இல்லை, வருஷ கணக்கில் கொஞ்சம். என்னென்ன சமையல் செய்வீங்க? என்னென்ன சமையல் அதெல்லாம் எனக்கு சொல்ல வரல. சமையல் செய்கிறேன், ஓரளவுக்கு செய்கிறேன். உங்கள் அம்மா அப்பா சோறு போடுறீங்களா? அம்மா அப்பாவுக்கு இல்லை, அப்பா இல்லை, அம்மா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு சோறு போடுறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? ஒரு வாட்டி கோவம் வந்துடுது. சரி அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் விட்டு, சரி எங்கள் அம்மா தானேன்ட்டு பார்த்து